Hello friends, welcome to Venki Tech channel. இந்த வீடியோல நீங்க ஒரு பிசிஎம் பெர்மிட்லயோ சிபிஆர் பெர்மிட்லயோ வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பெர்மிட்ல வரலாமா, இதுல வந்தோம்னா என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ இதுல எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், கடைசியா இந்த பெர்மிட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்கி டெக் சேனல்ல சிங்கப்பூர் பத்தின நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ சிபிஆர் பிசிஎம் பெர்மிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்கப்பூர்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 பெர்மிட் இருக்கு. அதில் ரொம்ப லோ கிரேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சிபிஆர் பெர்மிட், சிபிஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பெர்மிட், பிசிஎம் பெர்மிட்டுக்கு அப்புறம் இந்த டிஇபி பாஸ், எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பெர்மிட் இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பாஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பெர்மிட் இதெல்லாம் நம்ம வேலைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ இல்லைன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ டிகிரி டிப்ளமோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஹோட்டல் மாதிரி ஜாப்க்கு நம்ம படிக்காதவங்களும் இந்த பாஸ்ல நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட டிகிரி இல்லை, என்கிட்ட டிப்ளமோ இல்லை, எனக்கு ஒரு வேலையும் தெரியாது அப்படிங்கிறவங்க, நான் ஸ்கில்டும் முடிக்கல, என்னால் இப்போ இந்தியாவில் ஸ்கில்டும் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஓகே இந்த சிபிஆர் பெர்மிட் பிசிஎம் பெர்மிட்ல வரலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிசிஎம் பெர்மிட் சிபிஆர் பெர்மிட்ல வர்றதுக்கு வேலைகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிபிஆர் பெர்மிட்ல வர்றோம்னா இப்போ கப்பல் கட்டுமானத்தில் நமக்கு வேலை இருக்கும். வேலை கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பிசிஎம்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் விடலாம், இல்லை ஃபேக்ட்ரியில் விடலாம், இல்லை ஒரு புல் வெட்டுற வேலை, அந்த மாதிரி எதுலையோ நம்மளை எந்த மாதிரி வேலைகளில் வேணாலும் விடலாம். ஸோ வேலைகள் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிசிஎம் பெர்மிட் சிபிஆர் பெர்மிட்ல சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஆர் பெர்மிட்டை பொறுத்தல ஒரு $18 ஒரு $20 வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பிசிஎம் பெர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு $18 ஒரு $22 வரைக்கும் கிடைக்கும். நம்ம சர்வீஸ் சார்ஜ் சேலரி கூட சர்வீஸ் சார்ஜும் கூட போற மாதிரி இருக்கும். ஒரு 1200 வரைக்கும்லாம் கூட பிசிஎம் பெர்மிட்ல எடுக்கலாம். அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 4 லட்சம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஏஜென்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிபிஆர் பெர்மிட்டை பொறுத்தளவு ஒரு 2 லட்சம் வரைக்கும் ஏஜென்ட் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பிசிஎம் பொறுத்தளவுக்கும் அவ்வளோதான், ஒரு 3.5-4 வரைக்கும் கூட சம்பளத்தை பொறுத்து நம்ம பிசிஎம் பெர்மிட் கட்டுற மாதிரி இருக்கு. ஸோ ஓகேங்களா? இதுதான் இந்த பிசிஎம் பெர்மிட் சிபிஆர் பெர்மிட்டை பொறுத்தளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த பெர்மிட்ல வர்றோம் அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்பளம் குறைவு. ஓகேங்களா? சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வெள்ளியில இருந்து ஒரு 20 வெள்ளி தான் நம்ம எடுக்க முடியும். அப்படிங்கிறப்போ நீங்க மந்த்லி ஓவர் டைம் செஞ்சு ஒரு டெய்லி ஒரு 4 ஹவர் ஓவர் டைம் செய்றீங்க, ஞாயிற்றுக்கிழமை வேலை கண்டினியூஸா எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலுமே கிட்டத்தட்ட ஒரு $600 நம்ம அவ்வளவுதான் எடுக்க முடியும். ஸோ இதுலயுமே சில வேலைகள் ரூமுக்கு ஒரு $150 இந்த மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. சில கம்பெனிகள் பிடிக்க மாட்டாங்க. இப்போ அதுலயும் பாருங்க, நம்ம எடுக்கிறதே குறைவான சம்பளம், இதுலயும் ரூமுக்கு கழிச்சாங்க அப்படின்னா அதுல மீதி என்னத்தை சேவ் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஒரு $400 பேசிக் வர்றோம் அப்படின்னா ஓவர் டைம் பார்த்து ஒரு $700 இந்த மாதிரி எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். $700 $200 சாப்பாட்டுக்குன்னு போயிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு $400-500 தான் நம்ம சேவ் பண்ணலாம். அப்ப $400 நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 28,000-30,000 நம்ம இந்த சிபிஆர் பெர்மிட்ல எடுக்க முடியும். அப்போ என்னோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அப்படிதான் சிபிஆர் பெர்மிட்ல மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு $2 லட்சம் கட்டி வந்திருக்கான் சிபிஆர் பெர்மிட்டுக்கு. சேலரி ரொம்ப குறைவு, 18 வெள்ளி. என்னால நான் ஸ்கில்டும் முடிக்கல, எனக்கு எஸ் பாஸும் கிடைக்கல, என்டிஎஸ் பெர்மிட்டும் கிடைக்கல, அதனால என்ன பண்றதுன்னு தெரியலடா, நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். ஏன்னு கேட்டீங்கன்னா $18 $2 லட்சம் கட்டி வந்திருக்கான். இப்போ அவன் ஒரு $30,000 அனுப்புறதுக்கே எல்லா நாளும் ஓவர் டைம் ஒரு 2 ஹவர் பாக்குறான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் போடாம போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்தான் அப்படின்னா தான் ஒரு செலவு போக, அவன் சாப்பாடு செலவு போக ஒரு $30,000 ஊருக்கு அனுப்ப முடியுது. ஓகேங்களா? 30,000 ஊருக்கு அனுப்புறேன். இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிபிஆர்ல இப்போ ஒரு நாள் லீவ் போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நோட் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல உங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம இதுல அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நீங்க ஓகே, இப்போ நீங்க அந்த $30,000 எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற வேண்டி இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த 30,000 நீங்க ஊர்லயே நம்ம ஊர்லயே இப்போ ஒரு 600-800 வரைக்கும் நமக்கு சம்பளம் கிடைக்குது. இது இங்க பாக்குற 12 மணி நேரத்தை அங்கேயே பாருங்களேன், அங்க பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட $1000 கிடைக்கும். அப்ப 30 நாள் வேலை பாத்தீங்கன்னா $30,000 எடுத்துட்டு போயிடலாம், எந்த ஏஜென்ட் ஃபீஸும் கட்ட தேவையில்ல. ஓகேங்களா? இதை நம்ம இங்க 12 மணி நேரம் வேலை பார்த்து தெரியாத ஊர்ல இது பண்ணி கஷ்டப்படுறதுக்கு, யாருக்கிட்டயோ அடிமையா இருக்கிறதுக்கு நம்ம அப்படி எடுத்துட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதுல
பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இந்த பிசிஎம் பெர்மிட்ல சிப்யார்ட் பெர்மிட்ல வந்தீங்க அப்படின்னா முதல்ல வந்துட்டு ஸ்கில் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க கம்பெனிலாம். நம்ம வந்துட்டு கம்பெனிக்கு தெரியாம கூட போயிட்டு ஸ்கில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ இதுல வந்தோம்னா இந்த ஸ்கில்டும் பண்ண முடியல. இது ஒரு மைனஸ். முதல்ல ஸ்கில் அடிக்கிறது இருந்துச்சுன்னா கூட சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏஜென்ட் ஃபீஸை கட்டிட்டு வந்துட்டு இங்கே ஒரு 50,000 மட்டும் செலவு பண்ணேன் அப்படின்னா ஸ்கில்டு முடிச்சிடலாம். ஆனா இப்போ இந்த கம்பெனி லெட்டர் வாங்கணும். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்ல போயிட்டு நான் ஸ்கில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்கனாலும் அந்த கம்பெனில இருந்து லெட்டர் வாங்கிட்டு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி அந்த லெட்டரை வச்சுதான் வந்துட்டு அவங்க வந்து ஸ்கில்டுக்கு அலோவ் பண்றாங்க. ஸோ அதனால இப்போ இந்த ஸ்கில்டு பண்றதும் வந்துட்டு இந்த பெர்மிட்ல வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ படிச்சிருக்கீங்க, இந்த வேலைக்கு வர்றீங்க அப்படின்னா, ஒரு லேபரோ ஜெனரல் ஒர்க்கரோ வர்றீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு உங்களை வந்து டீ ப்ரமோட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு புரியுதுங்களா? நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இப்போ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா போடுற இடத்துல இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா போட்டீங்கன்னா ஒரு எஸ்பாஸ்லயோ டிஎஸ் பெர்மிட்லயோ வந்துட்டு போயிடலாம். நீங்க வந்துட்டு இந்த ஒரு 3 லட்ச ரூபா கட்டி ஒரு 22 வெள்ளிக்கு வர்றீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்டா நம்ம வந்து படிச்சோம், நம்ம படிச்சுட்டு இப்படி வந்து கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு டிகிரி டிப்ளமோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 லட்ச ரூபா போட்டு எஸ்பாஸ் என்டிஎஸ் பெர்மிட்டுக்காக வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதுல வந்து கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லிட்டேன், இப்போ வந்து சேலரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன், இப்போ வந்து இதில் உள்ள மைனஸையும் சொல்லிட்டேன். சரி, ஓகேப்பா, யாரு தான் இந்த வேலைக்கு வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்துட்டு இல்லை பிரதர், எனக்கு வந்துட்டு சிங்கப்பூர்ல எனக்கு வந்து ஆள் தெரியும், நான் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி பார்த்துருவேன், இல்லைன்னா அந்த கம்பெனி எனக்கு வந்துட்டு ஸ்கில் அடிக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, என்னோட அதனால நான் வந்து அந்த கம்பெனிக்கு வர்றேன் அப்படின்னா ஓகே வாங்க, அந்த கம்பெனில பேசிட்டு ஒரு லீவு கிடைக்கிறப்போ வந்துட்டு நீங்க வந்து ஸ்கில்டு பண்ணிக்கோங்க. ஸ்கில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு $18-20 வர்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்டு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு $22-23 வந்துட்டு சிங்கப்பூர்ல வேலைக்கு மாறிக்கலாம். ஓகேங்களா? இல்ல இந்த இப்போ சிபிஆர்டு பிசிஎம் பெர்மிட்ல வர்றீங்கன்னா நல்ல கிரேட்லயும் இருக்கு, சூப்பர்வைசர் கேட்டகரியும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதுல வந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஜெனரல் ஒர்க்கர் லேபர் கேட்டகரியில வந்தோம்னா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஓகேங்களா? இப்போ என்னால எந்த பெர்மிட்லயும் வர முடியல, நான் ஊர்ல சும்மா தான் இருக்கேன், நானும் துபாய் சவுதி எல்லா ஊர்லும் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு வந்துட்டு சிங்கப்பூர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பெர்மிட்ல வாங்க. வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு நீங்க கட்டுற காசை வந்துட்டு ஒரு குவிக்கா ஒரு 6 மாசம் ஒரு 7 மாசத்துல எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு 20 ரூபா 25 ரூபா தான் எடுக்க முடியுது அப்படின்னா வரவே வேணாம். ஏன்னா நீங்க அந்த காசை வந்துட்டு நம்ம ஊர்லயே எடுத்துடலாம். அதனால ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு கடனை கட்டுற மாதிரி அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து மாட்டிக்கிறாதீங்க, உங்களோட லைஃப் தான் வீணா போயிடும். அதே மாதிரி அதான் அது மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க கட்டுற காசை வந்துட்டு குயிக்கா எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏஜென்ட் வந்துட்டு நம்ம கிட்ட 7-8 நிறைய விஷயங்கள் போய் சொல்லுவாரு. நான் உனக்கு வந்துட்டு 4 ஹவர் ஓவர் டைம் இருக்கும், நீ போ தம்பி, அங்க வந்துட்டு உன்னை ஸ்கில் அடிக்க அனுப்புவாங்க, அதே மாதிரி உன்னை மாத்தி விட்டுருவாங்க, நல்ல வேலைக்கு நீ படிச்சிருக்கலாம் நல்ல வேலைக்கு மாத்தி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற எல்லாமே போய் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து கணக்குலயே வச்சுக்கிறாதீங்க. ஓகேங்களா? நீங்க வர்றீங்க அப்படின்னா ஒரு 4 பேர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. என்னைக்குமே வந்துட்டு பேசிக் தான் நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணணும். பிளஸ் ஓவர் டைம் அப்படிங்கறத நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கிறவே கூடாது. இப்போ ஒரு $400 வந்துட்டு பேசிக் சம்பளம் போட்டிருக்கு அப்படின்னா 400 தான் நம்ம வந்துட்டு கணக்கு பண்ணணும். நம்ம ஓவர் டைம் கிடைச்சுன்னா ஒரு $800 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓவர் டைம்ங்கிறது ஏஜென்ட் கையில கிடையாது, இந்த கம்பெனியோட அரேஞ்ச்மெண்ட். கம்பெனில எவ்வளவு வேலை இருக்கோ, எத்தனை சைட் எடுத்திருக்காங்களோ அதுக்கு பொறுத்தது தான் நம்ம வந்து ஓவர் டைம் வந்து கம்பெனி நமக்கு கொடுக்கும். என்ன சார் நீங்க ஓவர் டைம் இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ஓவர் டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அவர்கிட்ட சண்டை போட முடியாது. ஓகேங்களா? அவர்கிட்ட சண்டை போட்டாலும் அவர் ஒன்றும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அதனால அவர் ஒரு வேலைக்கு தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமே தவிர, ஆனா அவர் வந்துட்டு பொய் சொல்லாம இருக்கலாம். இல்ல தம்பி, நேர்மையா சொல்லலாம், எனக்கு தெரியல தம்பி, நம்ம ஏன்னா நான் வந்துட்டு அந்த கம்பெனி எனக்கு என்ன தம்பி தெரியும், நீங்க போங்க, ஓவர் டைம் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க, நீங்க பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா ஓகே. மற்றபடி இல்ல தம்பி நீங்க போங்க, $18 சும்மா ஐபிஎல் போட்டிருக்கோம், அங்க போங்க $22 கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லி ஏத்துறதெல்லாம் வந்துட்டு நியாயமா படாது. ஸோ அதனால ஏஜென்ட்டுங்க ஏத்துறாங்கன்னா தெளிவா உண்மையை சொல்லி ஏத்துனாங்கன்னா ஓகே. இந்த மாதிரி போய் சொல்லி ஓவர் டைம் நல்லா கிடைக்கும், ஒரு 800 900 1000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போய் சொன்னாங்கன்னா அது பாவம். நிறைய பேர் வந்துட்டு இன்னமும் சிங்கப்பூர் வேலையை பத்தி நிறைய தெரியாமலே இருக்காங்க, தெரியாம வந்து மாட்டிக்கிறவங்க தான் நிறைய பேர். அதனால ஒரு வேலைக்கு வர்றோம் அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன பாஸ் இருக்கு, என்னென்ன சம்பளம் இருக்கு, எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் கட்டலாம், என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிற பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தம்பி வந்துட்டு சிப்யார்டு பெர்மிட்டுக்கு செலக்ட் ஆயிருக்காப்ல. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாவம் ஒரு $20 வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காரு. ஓகே, சர்வீஸ் சார்ஜ் வந்து 55,000 தான், அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. அதனால அவர் வந்துட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் கஷ்டப்பட்டாங்க போல கடன் அடைச்சிடலாம். ஆனா என்கிட்ட கேட்டாரு, பிரதர் எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு 30,000 எடுக்கலாம் தம்பி அப்படின்னு. ஷாக் ஆயிட்டாரு. என்னன்னா 30,000 தான் எடுக்க முடியுமா, நான் வந்துட்டு ஒரு 40-50,000 வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்னா.
சரி அவருக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே நெகட்டிவ் சொல்லக்கூடாது. சரி தம்பி நீங்கள் இல்லை நல்ல ஓவர் டைம் கிடைச்சுன்னா ஒரு 40,000 வரைக்கும் எடுக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். எடுக்கலாமுங்க. ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுல்ல ஓவர் டைம் எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதனால வந்துட்டு நான் மினிமமாக கால்குலேட் பண்ணி சொன்னேன் அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த பெர்மிட்டில் இருக்குது. ஸோ இதில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. கட்டுற காசை ஈஸியாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். சர்வீஸ் சார்ஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் ஆகுங்க. அப்படி என்னால் டிகிரி இருக்குது டிப்ளமோ இருக்குன்னு அந்த பெர்மிட்டை இதில் வந்து செலக்டே பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி கூட ஏதாவது எஸ்பாஸ் என்டிஎஸ் பெர்மிட்டுக்கு வந்துடுங்க. மற்றபடி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகே வாங்க, வந்து சிங்கப்பூரில் பாருங்கள், வேலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் எப்படி போகிறீங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு பார்க்க வந்த இந்த பெர்மிட்டை பற்றின தகவல் இவ்வளோ தான். ஸோ மேலும் சிங்கப்பூர் பற்றின தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.